உங்களுக்கு தெரியுமா, ஒரு கஸ்டமர் லாண்ட்ரி ஷாப்புக்கு வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு நம்ம நல்லாவே சர்வீஸ் கொடுத்தாலும் ஏன் ரிவ்யூ போடாமல் போகிறாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணால் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். அதே போல் நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட பிளாசம் லாண்ட்ரியில் வச்சு டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்கில் நான் என்னென்ன விஷயமெல்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வாஷிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஒயிட் ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, அதே போல் என்னென்ன மிஷினரிஸ்லாம் நம்ம தேவை, எவ்வளோ இடத்துல நம்ம பண்ணணும், அதே போல் என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம், எவ்வளோ மேன் பவர் தேவை அப்படிங்கிறதுக்கான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங் எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வீடியோவில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். இப்போ வாங்க, அதை எப்படி இந்த ரிவ்யூவை போய் போட போகிறாங்க அந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் லாண்ட்ரி சர்வீஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் மினிமம் ஒரு 10 வருஷமாக லாண்ட்ரி சர்வீஸ் நடத்திட்டுருக்காரு. அந்த ஊரில் அந்த லாண்ட்ரிக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, நல்ல நீட்டாக பண்ணி தருவாங்க, அப்படி நல்ல பேர் இருக்குது. ஆனால் அவங்களோட கூகுள் மேப்பில் போய் லிஸ்டிங்கில் பார்த்தோம்னா ரிவ்யூவே இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும்தான் இருக்குது. அந்த ரிவ்யூமே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கரெக்டான டைமிங்கில் டெலிவரி பண்ணல அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒழுங்காக ரிவ்யூவை செக் பண்ணாதனால என்னாகும் அப்படின்னா, நம்மளோட லாண்ட்ரியோட நேம் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா, ஒரு 30% பிஸ்னஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப்பு சொல்கிறேன். அது நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கூகுள் ரிவ்யூ இம்ப்ரூவ் பண்ண உங்களால் முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் கஸ்டமர்கிட்ட லாண்ட்ரி டெலிவரி பண்ணுற டயத்தில் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்ன பேசணும் அப்படின்னா, சார் எங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கா, எங்களோட வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கா, உங்களுக்கு கரெக்டான டயத்தில் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டுருக்கோமா அப்படிங்கிற கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுற டயத்தில் நீங்கள் பேசுங்க. பேசும்போது கஸ்டமர் ரிப்ளை பண்ணால் நல்லா இருக்குது, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்குறீங்க. அந்த நேரத்தில் உங்களோட கூகுள் மேப்போட ரிவ்யூவை கொடுத்து, சார் எனக்கு கொஞ்சம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறுக்க மாட்டாங்க. எந்த கஸ்டமராக இருந்தாலும் ரிவ்யூ போடுவாங்க. இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, QR கோடை ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்கள் கவுண்டர்லேயே வச்சுக்கணும். அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு மேப் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவ்யூவோட பேஜுக்கு போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே கஸ்டமர் ஈஸியாக ரிவ்யூ போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அந்த QR கோடை ரெடி பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கவுண்டர்லேயே வச்சுக்கணும். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எந்த ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கணும். ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் கூகுளோட அல்காரிதம் இவங்க பெஸ்ட்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணி, நீங்கள் ஒரு ஜென்ரலாக லாண்ட்ரி ஷாப் அவங்க ஊரில் தேடுறாங்க அப்படின்னா லிஸ்டிங்கில் ஒரு 3rd பிளேஸ் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரிவ்யூவை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணால் அல்லாவோட கிருபையில் 30% பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை விட 30% பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்னொரு மெயினான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, பொதுவாகவே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நிறைய லாண்ட்ரி பிஸ்னஸ் ஓனர் கூகுள் மேப்பில் லிஸ்டிங் பண்ணுறதில்ல. லிஸ்டிங் பண்ணாலுமே ப்ராப்பராக ரிவ்யூவை மெயின்டைன் பண்ணுறதே கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா, பொதுவாகவே ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸை கஸ்டமரை எதில் தேடுறாங்க அப்படின்னா கூகுளில் போய் தேடுறாங்க. இந்த மாதிரி லாண்ட்ரி சர்வீஸ் நியர் மீ,
லாண்ட்ரி சர்வீஸ் இன் தஞ்சாவூர், லாண்ட்ரி சர்வீஸ் இன் சென்னை, இந்த மாதிரி ஸோ இந்த ஊர் போட்டு தேடுறாங்க. நீங்கள் கூகுள் பிஸ்னஸில் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட சர்ச்சிங் லிஸ்ட்டில் காட்டினா மட்டும்தான் பிஸ்னஸ் வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்னோட ரெக்வஸ்ட்டாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் போய் கம்பல்சரியாக லிஸ்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் 30% க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ், அல்லாவோட கிருபையில் 30% பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ யாரெல்லாம் லாண்ட்ரி பிஸ்னஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.